வணக்கம். செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் நெறைய இருக்கு. ஆனா அத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? ஆமா, இது நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு பழக்கம்தான். நாளைக்கு பாத்துக்கலாம், இல்ல கொஞ்சம் கழிச்சு ஆரம்பிக்கலாம்னு தோணிக்கிட்டே இருக்கான். ம். இந்த கவலை நம்மள பல பேருக்கு இருக்கு. இன்னைக்கு நாம இந்த தள்ளி போட பழக்கத்திலிருந்து எப்படி வெளிய வர்றது? அதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஆமா, நம்ம உற்பத்தி திறனை அதாவது ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்கி வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச அர்த்தமுள்ள விஷயங்களை எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். ஆமா, இது ரொம்ப பரவலான ஒரு சவால் தான். ஆனா, இதை எதிர்கொள்ள தெளிவான வழிகளும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. டைரியஸ் ஃபார் ஒர்க்ஸ் எழுதின டூ இட் டுடே புத்தகம் இதுக்கு ரொம்ப நடைமுறைக்கு உகந்த வழிகாட்டுதல்களை கொடுக்குது. ஓ, அந்த புத்தகமா? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த புத்தகம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கை நாம என்ன நினைக்கிறோங்கிறதால வடிவமைக்கப்படுறது இல்ல. பின்ன அப்படி? நாம என்ன செய்றோங்கிறதால தான் வடிவமைக்கப்படுது. இன்னைக்கு நாம செய்யற சின்ன சின்ன செயல்கள் தான் நம்மளோட நாளைக்கு என்னவா இருக்கும்னு தீர்மானிக்குது. அருமையா சொன்னீங்க. அப்ப சரி, இதுக்குள்ள என்ன கொஞ்சம் ஆழமா போவோம். போலாமே. இந்த புத்தகத்துல இருக்கிற முக்கியமான யோசனைகள், உத்திகள், தத்துவங்கள் பத்தி பேசுவோம். சரி. முதல்ல இந்த தள்ளி போடுற பழக்கத்துக்கு என்ன காரணம், அதை எப்படி உடைக்கிறதுன்னு ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஓகே. ஆசிரியர் இத வெறும் நேரம் ஒதுக்குற, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனைன்னு மட்டும் பார்க்கலையாமே. இல்லவே இல்ல. ஆமா. அதை விட இது ஆழமானதுன்னு ஆசிரியர் சொல்றார். இது பயம். பயமா? ஆமா. இல்ல செஞ்சா ரொம்ப சரியா செய்யணும்னு நினைக்கிற பெர்ஃபெக்ஷனிசம். ஓ, பரிபூர்ணவாதம். ஆமா. இல்ல என்ன செய்யணும்னே தெரியாத ஒரு குழப்பம், இந்த மாதிரி விஷயங்களால வர்ற ஒரு பழக்கம். புரியுது. டூ இட் டுடே, அதாவது இன்றே செய் அப்படிங்கிற தத்துவத்தோட மைய கருத்து நிகழ்கணத்தை பயன்படுத்தி உண்மையிலேயே மதிப்புள்ள செயல்கள்ல ஈடுபடுறது தான். எதெல்லாம் மதிப்புள்ள செயல்கள்னு சொல்றார்? கத்துக்கிறது, உடற்பயிற்சி செய்யறது, நல்ல உறவுகளை பேணுறது மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு நாம நேரத்தை செலவழிச்சா அது நம்ம எதிர்கால வாழ்க்கையோட தரத்தை நேரடியாவே மேம்படுத்தும்னு ஆசிரியர் உறுதியா சொல்றாரு. அப்போ நீங்க சொன்ன இந்த தள்ளி போடுதலுக்கு ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் பாரடாக்ஸ், அதாவது தள்ளி போடுதலின் உடன்பாடு, அது என்ன? ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆசிரியர் சொல்றது என்னன்னா, ஒரு வேலையை நாம எவ்வளவு தள்ளி போடுறோமோ அந்த வேலையை நினைச்சு வர்ற கவலையும் குற்ற உணர்ச்சியும் அதிகமாயிட்டே போகும். ஆமா, அது நடக்கும். இது அதிகமாக அந்த வேலையை தொடங்குறது இன்னும் கஷ்டமாயிடும். இது ஒரு மோசமான சுழற்சி மாதிரி. அட கடவுளே! இதுக்கு காரணம் சோம்பேறித்தனம் இல்லைன்னு புத்தகம் சொல்லுது. பெரும்பாலும் இது தோல்வி அடைஞ்சிடுவோமோங்கிற பயம், அதாவது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஓ, பயம்தான் காரணமா? இல்ல மத்தவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற விமர்சன பயம், அதாவது ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இல்ல ஒரு பெரிய வேலையை பார்க்கும்போது வர்ற மலைப்பு. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற பயங்களோட வெளிப்பாடு தான் இது. அப்போ மூல காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஆமா, நாம ஏன் தள்ளி போடுறோன்னு அந்த மூல காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் அதை சரி செய்ய முடியும்னு ஆசிரியர் சொல்றார். இதுதான் முதல் படி. ஓ, அப்போ எனக்கு மூட் வரல, இப்ப செய்ய தோணல அப்படின்னு சொல்லி அந்த உந்துதல், அதாவது மோட்டிவேஷன் வர்ற வரைக்கும் காத்திருக்கிறது சரியான அணுகுமுறை இல்லைன்னு ஆசிரியர் சொல்றாரா? நிச்சயமா இல்ல. நிறைய பேர் இப்படிதானே நினைக்கிறாங்க. மிகச் சரியா கேட்டீங்க. ஆசிரியர் அதைத்தான் சொல்றார். உந்துதல், அதாவது மோட்டிவேஷன், அது நிலையற்றது. சரிதான். இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இருக்காது. அதை மட்டுமே நம்பி நம்ம நீண்டகால இலக்குகளை அடைய முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு பதிலா நாம தள்ளி போடுறத தவிர்க்கிறதுக்கு சில வலுவான அமைப்புகளை, அதாவது சிஸ்டம்ஸ் அல்லது செயல் திட்டங்களை உருவாக்கணும்னு ஆசிரியர் பரிந்துரைக்கிறார். சிஸ்டம்ஸ், அதாவது நம்ம மன உறுதி, அதாவது வில் பவர், அது சீக்கிரமே தீர்ந்து போகக்கூடிய ஒரு வளம். அதை நம்பி இருந்தா ஏமாற்றம் தான் மிஞ்சும். உண்மைதா. ஆனா ஒரு நல்ல செயல் திட்டம் இருந்தா நாம என்ன செய்யணும்னு யோசிச்சு முடிவெடுக்கிறது சுலபமாகிடும். வேலையை தொடங்கறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தடை குறைஞ்சிடும். ஓஹோ, அப்போ உற்பத்தி திறனுங்கிறது ரொம்ப இயல்பா நடக்க ஆரம்பிக்கும். அப்படியா? இந்த மாதிரி செயல் திட்டங்கள், அதாவது சிஸ்டம்ஸ்னா என்ன மாதிரி விஷயங்களை ஆசிரியர் சொல்றார்? நம்ம அன்றாட வாழ்க்கையில அதை எப்படி பயன்படுத்தலாம்? கொஞ்சம் உதாரணம் சொல்லுங்களேன். கட்டாயமா. உதாரணத்துக்கு டைம் பிளாக்கிங், அதாவது நேர தொகுதி முறையை பயன்படுத்தலாம். டைம் பிளாக்கிங்கா? ஆமா, இது என்னன்னா உங்க கேலண்டர்ல ரொம்ப முக்கியமான வேலைகளுக்குன்னு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வைக்கிறது. மீட்டிங் மாதிரி? அதேதான். நீங்க ஒரு மீட்டிங்க்கு நேரம் ஒதுக்குற மாதிரி உங்க முக்கியமான வேலைக்கும் நேரம் ஒதுக்கிக்கணும்.
அப்புறம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை மட்டும், கொஞ்சமா. ஆமா ரொம்ப இல்ல, 1-2 முக்கியமானதை மட்டும் குறிச்சு வச்சுக்கிறது. அது போக காலையிலயும் சாயங்காலமும் சில குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை, அதாவது ரிச்சுவல்ஸ் அண்ட் ருட்டீன்ஸ் தொடர்ந்து செய்யறது. ரிச்சுவல்ஸ், ருட்டீன்ஸ். ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறத முடிஞ்ச வரைக்கும் சுலபமாக்க முடியும். இதான் நோக்கம். நீங்க முன்னாடியே சொன்னீங்க பெர்ஃபெக்ஷனிசம், அதாவது ஒரு வேலைய மிகச் சரியா செய்யணுங்கிற எண்ணம் கூட தள்ளி போடுதலுக்கு காரணம்னு. ஆமா, ஆனா நிறைய பேர் அத ஒரு நல்ல குணம்னு நினைக்கிறாங்களே, அது எப்படி தடையா இருக்கும்? அதுதான் பெரிய தடைக்கல்லுன்னு ஆசிரியர் சொல்றாரு. ஏன்னா ஒரு வேலையை அவ்வளவு சரியா செய்யணும்னு நாம நினைக்கும்போது அதை ஆரம்பிக்கிறதுக்கே தயங்குவோம். சரிதான், இன்னும் சரியா வரலன்னு தோணும். ஆமா, இன்னும் கொஞ்சம் தயாராகிக்கலாம், இன்னும் கொஞ்சம் யோசிக்கலான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, போதுமானது நல்லது, அதாவது குட் எனஃப் அப்படிங்கிற மனநிலையை வளர்த்துக்குங்க. ஓகே, குட் எனஃப். முதல்ல ஆரம்பிங்க, சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் சரி செஞ்சுக்கலாம். நல்ல யோசனை. இந்த புத்தகம் 2 மினிட் ரூல், அதாவது 2 நிமிட விதியை அறிமுகப்படுத்துது. 2 நிமிட விதியா? அது என்ன? ஒருவேளை 2 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும்னா அதை அப்பவே செஞ்சு முடிச்சிடுங்க, யோசிக்காதீங்க. உடனே வா. ஆமா, இது சின்னதா இருந்தாலும் வேலையை ஆரம்பிக்கிற அந்த முதல் தடையை உடைக்க ரொம்ப உதவும். சூப்பர். பெரிய வேலைகளா இருந்தா அதை சின்ன சின்ன படிகளா பிரிச்சு செய்ய சொல்றார். சின்ன சின்னதா உடைக்கிறது. முடிவு எப்படி இருக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கிறத விட அந்த வேலையை செய்யற செயல்முறையில கவனம் செலுத்துங்க. சின்ன முன்னேற்றம் வந்தாலும் அதை கொண்டாடுங்கன்னு சொல்றாரு. பரிபூர்ணமா செய்யணும்னு நினைக்காதீங்க. சரி, இப்போ தள்ளி போடுறதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஓரளவு புரிஞ்சது. இந்த 2 நிமிட விதி நல்ல யோசனையா இருக்கு. ஆமா, ரொம்ப பிராக்டிக்கல். அடுத்ததா நம்ம உற்பத்தி திறனை, அதாவது ப்ரொடக்டிவிட்டியை எப்படி அதிகமாக்குறது? ஆசிரியர் சொல்ற மாதிரி நாள் முழுக்க ஒரே பரபரப்பா இருக்கிறது உற்பத்தி திறன் இல்ல. செய்யற வேலைய திறமையா அர்த்தமுள்ளதா செய்யறது தான் முக்கியம். கரெக்ட். இதை எப்படி செய்யறது? ஆமா, இது ரொம்ப முக்கியமான புள்ளி. ஏன்னா இன்னைக்கு நம்மள சுத்தி கவனச்சிதறல்கள், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. போனு, சோஷியல் மீடியா. ஆமா, எல்லாம் தான். அதனால நேரத்தை எப்படி நிர்வகிக்கிறதுங்கிறத விட நம்ம கவனத்தை, அதாவது அட்டென்ஷனை எப்படி நிர்வகிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான திறமைன்னு ஆசிரியர் சொல்றார். கவனத்தை நிர்வகிக்கிறதா? ஆமா, ஏன்னா நேரம் போய்கிட்டே தான் இருக்கும், அதை நம்மால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அந்த நேரத்துல நம்ம கவனம் எங்கே இருக்குங்கிறத நம்மால கட்டுப்படுத்த முடியும். சரிதான். கவனிச்சிதறல் இல்லாத ஒரு வேலை சூழலை உருவாக்கிக்கிறது, தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது அறிவிப்புகளை அணைச்சு வைக்கிறது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே. கொஞ்சம் முயற்சி பண்ணணும். தேவையில்லாத இணையதளங்களை பார்க்காம இருக்க வெப்சைட் பிளாக்கர்ஸ் மாதிரி கருவிகளை பயன்படுத்துறதுன்னு சில நடைமுறை ஆலோசனைகளை ஆசிரியர் கொடுக்கிறார். ஓகே. எப்பவுமே தொடர்பில் இல்லாத, அதாவது ஆல்வேஸ் டிஸ்கனெக்டட் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வளர்த்துக்க சொல்றார். அதாவது தேவையில்லாம ஆன்லைன்ல இருக்கிறத தவிர்த்துட்டு தேவைப்படும் போது மட்டும் இணைப்பில் இருக்கிறது நல்லது. அப்போ மல்டி டாஸ்கிங் பத்தி ஆசிரியர் என்ன சொல்றார்? ஒரே நேரத்துல பல வேலை செய்யறது ஒரு திறமைன்னு தானே நாம நினைக்கிறோம். ஆசிரியர் அதை முற்றிலும் மறுக்கிறார். மல்டி டாஸ்கிங், அதாவது பல்பண்ணிங்கிறது உண்மையிலே பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்யறது இல்லையா. அப்போ என்னவா? அது ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு வேக வேகமா தாவுறது, அதாவது ரேபிட் டாஸ்க் ஸ்விட்சிங் தானா. டாஸ்க் ஸ்விட்சிங். ஆமா, இப்படி செய்யும்போது நம்ம வேலையோட தரம் குறையும், நம்ம மன ஆற்றல் தேவையில்லாம செலவாகும், நிறைய தவறுகள் நடக்கும்னு ஆசிரியர் விளக்குறார். அப்படியா? ஒரு சமயத்துல ஒரு வேலையில முழு கவனத்தோட இருக்கிறது தான் சிறந்ததுன்னு அவர் சொல்றார். நானும் யோசிச்சு பார்த்தேன். ஒரே நேரத்துல மெயில் பார்த்துக்கிட்டே ஃபோன் பேசினா ரெண்டுமே ஒழுங்கா நடக்காது இல்லையா? ஆமா, அது உண்மைதான். சரி, நீங்க சொன்ன காலை மாலை பழக்க வழக்கங்கள், அதாவது ரிச்சுவல்ஸ் அண்ட் ருட்டீன்ஸ், ஆமா, அது எப்படி உற்பத்தி திறனை அதிகமாக்குது? அத பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படி வேலை செய்யுது? இது ஒரு பெரிய விஷயத்தோட சின்ன சின்ன பகுதிகள் மாதிரி. ஒரு நாளை நாம எப்படி தொடங்குறோம், எப்படி முடிக்கிறோங்கிறது, நம்ம நாள் முழுசும் எப்படி இருக்க போது, நம்ம உற்பத்தி திறன் எப்படி இருக்க போதுன்னு தீர்மானிக்கிறதுல பெரிய பங்கு வகிக்குது. ஓ, அப்படியா? ஒரு நல்ல காலை பழக்கம் அந்த நாளுக்கு ஒரு நேர்மறையான உற்சாகமான தொடக்கத்தை கொடுக்கும். என்ன மாதிரி பழக்கங்கள்? உதாரணத்துக்கு, காலையிலே எழுந்ததும் கொஞ்சம் உடற்பயிற்சி, இல்ல உங்க எண்ணங்களை எழுதுற ஜர்னலிங் பழக்கம். ஜர்னலிங். ஆமா, குறிப்பெழுதுதல், இல்ல கொஞ்ச நேரம் தியானம், இல்ல அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை திட்டமிடுறது, இந்த மாதிரி எதை வேணாலும் செய்யலாம். சரி. வெளி உலகத்தோட பிரச்சனைகள் நம்ம கவனத்தை திசை திருப்புறதுக்கு முன்னாடி நமக்கான நம்ம இலக்குகளோட தொடர்புடைய விஷயங்கள்ல கொஞ்ச நேரம் செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம். புரியுது. மாலை பழக்கங்கள். அதே மாதிரி
மாலை நேர பழக்கங்கிறது அந்த நாள்ல நடந்ததை நினைச்சு பார்க்கறது, மனசை அமைதிப்படுத்துறது, அடுத்த நாளுக்கு தயாராகிறது பற்றியது. சரி. இது புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், இல்ல கொஞ்ச நேரம் டிஜிட்டல் திரைகளை பார்க்காம இருக்கிறது, இல்ல அடுத்த நாளுக்கான சின்ன சின்ன வேலைகளை திட்டமிடுறதா இருக்கலாம். ஓகே. இந்த மாதிரி பழக்கங்கள் மன அழுத்தத்தை குறைச்சு முக்கியமான வேலைகளுக்கு தேவையான மன ஆற்றலை சேமிக்க உதவும். ஓகே, இந்த டைம் பிளாக்கிங் மற்றும் பிரையோரிட்டைசேஷன், அதாவது முன்னுரிமை கொடுக்கறது பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இது எப்படி நடைமுறையில நமக்கு உதவும்? ஏன்னா எல்லா வேலையுமே முக்கியம் மாதிரி தோணுமே சில சமயம். ஆமா, அப்படி தோணும். இது ரொம்ப நடைமுறைக்கு உகந்த ஒரு அமைப்பு. டைம் பிளாக்கிங், நேர தொகுதிங்கிறது உங்க நாட்காட்டியில, அதாவது கலண்டர்ல கேலண்டர்ல உங்களுடைய மிக முக்கியமான வேலைகளுக்காகவே குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வைக்கிறது. அப்பாயின்ட்மெண்ட் மாதிரி. எப்படி ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு நேரம் ஒதுக்குறீங்களோ அதே மாதிரி உங்க சொந்த முக்கியமான வேலைக்கும் நேரம் ஒதுக்கணும். சரி. இப்படி செய்யும்போது அந்த முக்கியமான வேலைகள் திடீர்னு வர்ற அவசரமான ஆனா முக்கியமில்லாத வேலைகளால தள்ளி போகாம பாத்துக்கலாம். ஆமா, அது முக்கியம். ஆசிரியர் அவசரமான, அதாவது அர்ஜென்ட் வேலைகளுக்கும் முக்கியமான, அதாவது இம்பார்ட்டன்ட் வேலைகளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்க சொல்றார். அர்ஜென்ட் வெர்சஸ் இம்பார்ட்டன்ட். ஆமா, நம்ம நீண்ட கால இலக்குகளுக்கு எது முக்கியமோ அந்த வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஓகே. ஒவ்வொரு நாளும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு முக்கிய வேலைய, அதாவது ஒன் திங் கண்டுபிடிச்சு அதுல உங்க கவனத்தையும் ஆற்றலையும் செலுத்தச் சொல்றார். அந்த ஒரு வேலை. ஆமா, எல்லாத்தையும் செய்ய முயற்சி பண்றதை விட சில முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா பெரிய அர்த்தமுள்ள பலன்கள் கிடைக்கும்னு சொல்றார். இந்த திட்டமிடல், கவனம், பழக்க வழக்கங்கள் தவிர வேற என்ன விஷயங்கள் நம்ம உற்பத்தி திறனை பாதிக்குதுன்னு ஆசிரியர் சொல்றார்? இது மட்டும் போதுமா? இல்ல, நிச்சயமா இல்ல. ஆசிரியர் உடல் மனம் இணைப்பு, அதாவது பாடி மைண்ட் கனெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். பாடி மைண்ட் கனெக்ஷன்? ஆமா, உடற்பயிற்சி, நல்ல ஊட்டச்சத்து, அதாவது நியூட்ரிஷன், போதுமான ஓய்வு, நல்ல உறக்கம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம்னு பேசுறார். இதெல்லாம் பேசிக்கா இருந்தாலும் முக்கியம்தானே? ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடல் ஆரோக்கியமா இல்லனா மனதளவுல நம்மால உச்சக்கட்ட செயல்திறனை அடைய முடியாதுங்கிறது ஆசிரியரோட ஆணித்தரமான கருத்து. சரிதான். சீரான உடற்பயிற்சி, சத்தான உணவு, போதுமான அளவு தூக்கம், இது மூணும் நம்ம ஆற்றல் அளவையும் கவனத்தையும் நாள் முழுக்க பராமரிக்கிறதுக்கு அடிப்படை தேவைன்னு சொல்றாரு. ஆமா. இது நாம பல சமயம் கண்டுக்காத ஒரு விஷயம், ஆனா நம்ம உற்பத்தி திறனோட அடித்தளமே இதுதான்னு சொல்லலாம். இதுவரைக்கும் நாம தள்ளி போடுறது எப்படி ஜெயிக்கிறது, உற்பத்தி திறனை எப்படி அதிகமாக்குறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த பகுதி இன்னும் கொஞ்சம் ஆழமானது. இது வெறும் தினசரி வேலைகளை முடிக்கிறது பத்தி இல்ல, நம்ம வாழ்க்கையை எப்படி அர்த்தமுள்ளதா மாத்திக்கிறதுங்கிறத பத்தினது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி உற்பத்தி திறன்கிறது ஒரு கருவி தானே தவிர அதுவே நம்ம வாழ்க்கையோட இறுதி குறிக்கோள் கிடையாது இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த புத்தகத்தோட ஆழமான பகுதி. இங்கே வெற்றி, அதாவது சக்சஸ் என்னங்கிறதுக்கு நமக்கான சொந்த வரையறையை நாம உருவாக்கிக்கணும்னு ஆசிரியர் ஊக்குவிக்கிறார். நமக்கான வரையறையா? ஆமா, மத்தவங்க என்ன நினைப்பாங்க, சமூகம் எதை வெற்றின்னு சொல்லுதுங்கிறத மட்டுமே பார்த்து ஓடுனா அது ஒருபோதும் திருப்தியான வாழ்க்கையை கொடுக்காதுன்னு எச்சரிக்கிறார். சரி. நம்மளோட அடிப்படை மதிப்புகள், அதாவது கோர் வேல்யூஸ் என்னன்னு நாம புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்கள் அந்த மதிப்புகளோட ஒத்து போகுதான்னு பார்க்கணும். நம்ம வேல்யூஸ்? ஆமா, இதுக்கு நம்ம நீண்ட கால பார்வைக்கு உதவாத, நம்ம மதிப்புகளுக்கு பொருந்தாத வாய்ப்புகளுக்கு இல்லைன்னு சொல்ல கத்துக்கணும். இல்ல சொல்றது கஷ்டம், ஆனா முக்கியம். ஆமா, அப்படி சொல்றதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும், ஆனா அது ரொம்ப முக்கியம். தினமும் நாம செய்யற சின்ன சின்ன செயல்கள் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஆசிரியர் சொல்றார். சில சமயம் நாம போடுற முயற்சிக்கு அப்போதைக்கு எந்த பலனும் தெரியாத மாதிரி இருக்குமே. அதுக்கு ஆசிரியர் கூட்டு விளைவு, அதாவது காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வச்சு விளக்குறார். காம்பவுண்டிங் எஃபெக்ட்? ஆமா, தினமும் நாம செய்யற சின்ன சின்ன ஆனா நிலையான செயல்கள் கொஞ்ச காலம் கழிச்சு பார்க்கும்போது பெரிய அபரிமிதமான விளைவுகளை கொடுக்கும். வட்டி மாதிரி. இது பேங்க்ல கூட்டு வட்டி எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் சொல்றாரு. ஆனா இது பணத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமா? நாம புதுசா ஒரு திறமைய கத்துக்கிறது, நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, நல்ல உறவுகளை வளர்க்கறதுன்னு வாழ்க்கையோட எல்லா பகுதிகளுக்கும் பொருந்தும். ஓ. அதனால முன்னேற்றம் மெதுவா தெரியுதுன்னு சோர்வடையாம நீண்ட கால பார்வையோட தொடர்ந்து முயற்சி செய்யணும். தினமும் அந்த முயற்சியை தொடர்றது தான் முக்கியம். பலன் தானா வரும்னு ஆசிரியர் நம்பிக்கை கொடுக்கிறார். உருவாக்குங்கள், போட்டியிடாதீர்கள். அதாவது கிரியேட், டோன்ட் காம்பீட். இந்த யோசனை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. போட்டியே இல்லாம எப்படி முன்னேற முடியும்? ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, போட்டியிடுற மனப்பான்மை, அதாவது காம்படிஷன், அது நம்ம ஆற்றலை உறிஞ்சிடும்.
அப்படியா? அது ஒரு வரையறுக்கப்பட்ட ஆட்டம் மாதிரி, அதாவது ஒருத்தரோட வெற்றி இன்னொருத்தரோட தோல்வியா இருக்கும். ஜீரோ சம் கேம். ஆமா. ஆனா உருவாக்குற மனப்பான்மை, அதாவது கிரியேட்டிவ் மைண்ட் செட், அது அப்படி இல்ல. அது உங்களுடைய தனிப்பட்ட பலம், உங்க ஆர்வம், இதையெல்லாம் வச்சு உங்க உலகத்துக்கு புதுசா மதிப்புள்ள எதையாவது கொண்டு வர்றது. நமக்கே உரிய ஒன்றை உருவாக்குறது. ஆமா. மத்தவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்து அவங்களோட போட்டி போடுறதை விட உங்களுக்கு என்ன தனித்துவமா செய்ய முடியும்னு யோசிச்சு அதை செய்யுங்கன்னு ஆசிரியர் ஊக்குவிக்கிறார். சரி. இப்படி செய்யும்போது நீங்க தனிச்சு தெரிவீங்க, உங்களால ஒரு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். சரி. கடைசியா வர இந்த யோசனை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா கொஞ்சம் குழப்புற மாதிரியும் இருக்கு. சொல்லுங்க. நீங்கள் அமரர் போல வாழுங்கள், அதாவது லிவ் லைக் யுவர் இம்மார்டல் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை குறுகியதுன்னு தெரியும் போது இப்படி நினைக்க சொல்றாரே. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? இதோட அர்த்தம் பொறுப்பில்லாம இருக்கிறதுன்னு கிடையாது. அப்போ என்ன? எல்லாத்தையும் வேக வேகமா உடனடியா சாதிக்கணும் நமக்கு நாமே கொடுத்துக்கிற அழுத்தத்தை குறைச்சிக்கிறது தான் இதோட நோக்கம். பிரஷரை குறைக்கிறதா? ஆமா. நாம இன்னும் நீண்ட காலம் வாழப் போறோங்கிற ஒரு மனநிலையில செயல்படும் போது நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். நிலையான வளர்ச்சியை நோக்கி நிதானமா செயல்பட முடியும். பொறுமை. சின்ன சின்ன தோல்விகளை கண்டு ரொம்ப துவண்டு போகாம நீண்டகால முதலீடுகளை செய்ய இது நமக்கு தைரியம் கொடுக்கும். அது நம்ம திறமைகள்லயா இருக்கலாம், உறவுகள்லயா இருக்கலாம். முதலீடுகளா? ஆமா. தப்பு செஞ்சா அதுல இருந்து கத்துக்கலாம், பயப்படாம புது முயற்சிகளை செய்யலாம். வாழ்க்கை பயணத்தை இலக்க மட்டுமே பார்த்து ஓடாம அந்த பயணத்தையே ரசிச்சு அனுபவிக்க இது ஒரு வழி. பயணத்தை ரசிக்கிறது. அவசரப்படாம நிதானமா ஆனா உறுதியா முன்னேறது, இது ஒரு விதமான மன அமைதியை கொடுக்கும். நாம இன்னைக்கு பேசின விஷயங்களை எல்லாம் தொகுத்து பார்த்தா டெரியஸ் ஃபொருக்சன் டூ இட் டுடே புத்தகத்துல இருந்து பல முக்கியமான யோசனைகள் கிடைச்சிருக்கு. ஆமா, நிறைய நல்ல கருத்துகள். முக்கியமா தள்ளி போடுற பழக்கத்தை ஜெயிக்கணும்னா உந்துதலுக்காக காத்திருக்காம செயல் திட்டங்களை உருவாக்கி இன்றே செயல்பட ஆரம்பிக்கணும். ஆமா, இன்றே செய். கவனத்தை சிதற விடாம முக்கியமான வேலைகள்ல நம்ம ஆற்றலை செலுத்தணும். மத்தவங்க சொல்றத வச்சு இல்லாம உங்க வெற்றியை நீங்களே வரையறணும். உங்க சொந்த வரையறை. தினமும் செய்யற சின்ன சின்ன தொடர்ச்சியான செயல்களோட சக்திய புரிஞ்சுக்கணும். கூட்டு விளைவு. மத்தவங்களோட போட்டியிடுறத விட்டுட்டு உங்க தனித்துவத்தை வச்சு எதையாவது உருவாக்கணும். உருவாக்குதல், போட்டி அல்ல. அப்புறம் இந்த அமரர் போல வாழும் மனப்பான்மை, அதாவது நீண்டகால பார்வையோட பொறுமையா அழுத்தம் இல்லாம செயல்படணும். ஆமா, நிதானமா. இது எல்லாமே உங்க வாழ்க்கையில உற்பத்தி திறனை அதிகமாக்கி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ உதவும்னு புரியுது. ஆமா, இந்த புத்தகத்தோட கருத்துக்கள் நிச்சயம் சிந்திக்க வைக்கும். இன்னைக்கு நாம பேசுனதுல உங்களுக்காக நீங்க எடுத்துக்க நினைக்கிற முக்கியமான விஷயம் என்ன? நீங்க இன்னைக்கே செயல்பட தொடங்க போற அந்த ஒரு விஷயம் எதுவா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நல்ல கேள்வி. அந்த ஒரு சின்ன செயல் உங்களுடைய அர்த்தமுள்ள வாழ்க்கைய எப்படி மெதுவா வடிவமைக்க ஆரம்பிக்கும்? இதுதான் நீங்க உங்களை கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி. இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இதுல நாம பேசின பல யோசனைகளை முழுமையா உள்வாங்கிக்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இதை இன்னொரு முறை கேட்க முயற்சி செய்யுங்க. ஆமா, திரும்ப கேட்டா இன்னும் நல்லா பதியும். அதுல ஏதாவது ஒரு சின்ன உத்திய, ஒருவேளை அந்த 2 நிமிட விதிய இன்றைக்கே உங்க வாழ்க்கையில செயல்படுத்தி பாருங்க. உடனே செய்யுங்க. சின்னதா ஒரு மாற்றம் கூட பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா. இந்த உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது மத்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நினைச்சா தயவு செஞ்சு இதை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ஆமா, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பயனுள்ள உரையாடல்களை தொடர்ந்து கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த உரையாடல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.